அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் 20வது தசகம். இதில் மொத்தம் 12 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் முதல் 6 ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம். இந்த 20வது தசகம் தேவகி புத்திர வதம். இப்போது முதல் ஸ்லோகம். அத்தோரு புண்ணியே மதுராபுரே தூ விபூஷிதே மௌக்திகமாலிகாபிஹ ஸ்ரீதேவகி சௌரி விவாஹரங்கே சர்வை ஸ்ருதம் வ்யோமவசஹ ஸ்புடார்த்தம். இப்போது இந்த 20வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அத உரு புண்ணியே, அதாவது போன தசகத்தில் நம்ம பார்த்தோம், விஷ்ணுக்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறா. பூமி பாரம் தாங்காமல் போய் எல்லா தேவர்களும் போய் முறையிடுறான்னு பார்த்தோம். விஷ்ணு புலம்புறாருன்னு பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இதுக்கு கனெக்ஷன் தேவகி புத்திர வதம் அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிற சீன்ஸ் தான். ஸோ அது கனெக்ஷன் கொடுக்குறார். அத்த உரு புண்ணியே அப்படிங்கிறது தான் அந்த அத்தங்கிறதோட பதம். உரு புண்ணிய, மிகுந்த புண்ணியம் உள்ளதும். எது? இந்த பாரத வருஷத்தை பற்றி பேசின்னு இருக்கோம். மௌத்திக மாளிகாபிகி, முத்து மாலைகளால், விபூஷிதே அலங்கரிக்கப்பட்டதான மதுராபுரே தூ, இந்த பாரத வருஷத்தில் தான் மதுராபுரி இருக்குது. அது எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா பகவானையே ஈன்றெடுக்கிறது இல்லையா, அங்கே போய் பிறக்கிறார் அவர். அப்போ அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் மதுராபுரி. அந்த மதுராபுரி எப்படிலாம் அலங்கரிக்கப்பட்டிருந்ததுங்கிறத சொல்கிறார். முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததான். ஸ்ரீ தேவகி சௌரி விவாஹரங்கே. சௌரின்னு இங்கே யாரை சொல்கிறான்னா வசுதேவரை. ஏன்னா அவர் ரொம்ப வீரம் மிக்கவராம் அவர். அதே மாதிரி வார்த்தை சொல் தவறாதவர். அதனால் அவர் வசுதேவருக்கு அத்தனை பெருமை உண்டு. தேவகி வசுதேவருக்கும் கல்யாணம் ஆகி அவள் தேரில் வந்துட்டு இருந்தா. அப்போ தான் அந்த அஷரீரி வாக்கு கேட்டதுங்கிறதெல்லாம் நம்ம அந்த கதைகளெல்லாம் நிறைய தடவை கேட்டிருப்போம். ஸ்புடார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக. வியோமனா என்ன? ஆகாசம். ஆகாசத்துலேருந்து அஷரீரின்னா என்ன? ஷரீரம்னா பாடி, அஷரீரின்னா உடம்பு இல்லாத. ஆகாசவாணி மாதிரி ஒரு குரல் மட்டும் கேட்குறது. அதை எல்லாரும், ஸ்ருதம்னா என்ன? கேட்குறது. சர்வை ஸ்ருதம், எல்லாரும் கேட்குறாளாம். மேலேருந்து ஒரு குரல் அஷரீரி கேட்கறது அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் முடியறது. இப்போ 2வது ஸ்லோகம். அவேஹி போ தேவகநந்தனாயாக சுதோஷ்டமக் கம்ச தவாந்தகர்ஸ்யாத் ஸ்ருத்வேதி தாம் ஹந்துமசிம் ததானஹ கம்சோ நிருத்தோ வசுதேவ முக்கியைஹி. இப்போ இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. போ கம்ச அவேஹி. இப்போ இந்த இடத்துல போ அப்படிங்கிறது அவனை அட்ரஸ் பண்ணுறது, கம்சனை. ஹே கம்சா, புரிஞ்சுக்கோ, தேவகியோட 8வது குழந்தை அஷ்டம சுதகா தவ அந்தகா சியாத், உனக்கு காலனாய் இருப்பான். இதி ஸ்ருத்வா கம்சஹா, இதை கேட்ட கம்சன் தாம் ஹந்தும், அவளை வதம் செய்யறதுக்காக அசிம் ததான வாளை எடுக்கிறான். வசுதேவ முக்கியைஹி நிருத்தஹா, வசுதேவரோட கூடிய பல பெரியவர்கள்லாம் இருப்பா இல்லையா, எல்லாருமா சேர்ந்து அவனை தடுக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 3வது ஸ்லோகம். அத்தாஹ சௌரிஹி ஸ்ருணு கம்சபுத்ரான் ததாமி தேஸ்யாஹ ஷபதம் கரோமி ஏதத்வச்சோ மே வ்யபிச்சர்யதே சேன் மத்பூர்வஜாதா நரகே பதந்து. இப்போ இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அத்த ஷௌரிஹி ஆக, ஷௌரினா வசுதேவர் சொன்னேன் இல்லையா. ஹே கம்ச ஸ்ருணு, கேள்பா, அஸ்யாஹா புத்திரான்னு தே ததாமி, உனக்கு தருகின்றேன், என்னுடைய குழந்தைகளெல்லாம் உங்ககிட்ட தந்துடுறேன். ஷபதம் கரோமி, நான் சத்தியம் செய்கின்றேன். மே ஏதத் வச்சஹா, இது என்னோட ப்ராமிஸ், இது என்னோட அவர் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே, அவர் சொன்ன சொல் தவறாதவர்.
வியபிச்சரியத்தே சேத்து, அப்படி நான் சொல்ல தவறினேனா, காப்பாற்றப்படவில்லையாகின் மத் பூர்வஜாத்தாக, என்னுடைய ஆன்சஸ்டர்ஸ் பூர்வீகர்கள் நரகே பதந்து, நரகத்தில் வீழ்வர் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். ஸோ இப்போ அவள் அப்பா அம்மாக்காகவாது அவர் சொன்ன சொல் காப்பாற்றுவார் இல்லையா, அதுக்காக அவர் அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார் அவர். இதுதான் இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 4வது ஸ்லோகம். ஸ்ரத்தாய ஷௌரேர் வச்சனம் பிரசாந்தஸ்தாம் தேவகீம் போஜபதிர் முமோச்ச சர்வே சதுஷ்டா யதவோ நகர்யாம் தௌ தம்பதி சோஷது ராத்தமோதம். இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஷௌரே வச்சனம், வசுதேவரோட வாக்கினை ஸ்ரத்தாய பிரசாந்தகா, ஸ்ரத்தையோடு கேட்டுட்டு அவன் சாந்தமாயிட்டான். ஏன்னா அவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு. யாருக்கு? கம்சனுக்கு. போஜபதி தாம் தேவகீம், போஜபதி அதாவது போஜர்களுக்கு அரசன் யார்? கம்சன். அவன் தேவகியை முமோச்ச விட்டுட்டான், விடுதலை பண்ணிட்டான். சர்வே யதவஹாச்ச துஷ்டாக, எல்லா யாதவர்களும் மகிழ்ந்து. துஷ்டன மகிழ்தல்னு அர்த்தம். துஷ்டன்னா தான் கெட்டவர்களை துஷ்டம்போம். ரொம்ப குழந்தையிலே ரொம்ப விஷமம் பண்ணிட்டுனா துஷ்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது துஷ்டன சந்துஷ்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தோஷம், மகிழ்ச்சின்னு அர்த்தம். தௌ தம்பதி ச, அந்த தம்பதிகளோ நகர்யாம், அந்த நகரத்திலேயே ஆத்தமோதம், சோஷது ஆத்தமோதம், அதாவது என்ன அர்த்தம்? ஊஷதுகு, சந்தோஷத்துடன் வாழ்ந்தனர். நமக்கு காட்டுறா அவள்லாம் சிறையில் இருக்கா மாதிரிலாம் காட்டுறா இல்லையா, அப்படிலாம் ஆக்சுவலாக கிடையாது. அவளை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தான். அந்த நகரத்துலேருந்து அவள் எங்கேயும் போக முடியாது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவள் ப்ரிசனில் தான் இருந்தா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவள் அவளோட அரண்மனையில் தான் அவள் இருந்தா, சந்தோஷத்தோடு அந்த நகரத்திலேயே இருந்தா. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 5வது ஸ்லோகம். காலே சதி புத்திரமசூத தாத்தஹ கம்சாய நிஷங்கமதாத் சுதம் ஸ்வம் ஹந்தானமேயம் சிசுரித்யுப்தீர்ய தம் பிரத்யதாத் போஜபதிஷ்ச தஸ்மை. இப்போ இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. காலே சதி, காலாகாலத்தில் அந்த பதிவிரத்தை, சத்தின பதிவிரத்தை, புத்திரம் அசூத, புத்திரனை பெற்றெடுத்தாள். தாத்தஹா ஸ்வம் சுதம், பிதாவான வசுதேவர் சொந்த புத்திரனை நிஷங்க, கொஞ்சமும் தயங்காமல், கம்சாய அதாத்து, கம்சனுக்கு கொடுக்குறாராம். போஜபதிஷ்ச, கம்சனோ அயம் சிசுகு நமே ஹந்தா, இந்த குழந்தை எனக்கு காலன் அல்ல, இதி உதீரிய என்று கூறி தஸ்மை தம் பிரத்யதாத்து, அவரிடமே திருப்பி கொடுக்குறான். அவன் ஓரளவுக்கு நல்லவனாக தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு தேவகி மேலே, அவன் அசுரனாக இருந்தால் கூட தேவகி மேலே அவனுக்கு அவ்வளவு பிரியம். அதனால தானே அவனே தேரை ஓட்டின்னு வரான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், இந்த குழந்தை எனக்கு காலன் இல்லை, 8வது குழந்தை தான் எனக்கு காலன், அதனால் இதை நான் உங்களுக்கே திருப்பி தரேன் அப்படின்னு கொடுத்துட்றான். நல்லா சமத்தாக கொடுத்துட்றான் அவன். இதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 6வது ஸ்லோகம். அத்தாஷு பூபார விநாசனாக்கிய त्वन्नाटक प्रेक्षण कौतुकेन श्रीनारदः सर्वविदेत्य कंसं अदृश्यहासं सकलं जगाद. இப்போ இந்த 6வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அத்த சர்வவித், அதை தொடர்ந்து அனைத்தையும் உணர்ந்த, யார் எல்லாரையும் உணர்ந்த, முக்காலமும் உணர்ந்த ஞானி யார்? நாரதர் வரார், நாரத பகவான் அங்கே வரார். ஆஷு, உடனடியாக பூபார விநாசனாக்கிய துவன் நாடக பிரேக்ஷண கௌத்துக்கேன, இப்போ பூபாரத்தை குறைக்கிறதுக்கான நாடகம் தானே ஆரம்பிச்சிருக்கார் மகாவிஷ்ணு. அதை பார்க்கறதுக்கு மிக்க ஆவலோடு இருக்கார். அதனால் தன்னுடைய பார்ட்டை அவர்
தொடங்குறார் நாரதர். கம்சம் ஏத்திய, கம்சனை சமீபித்து, அதிருஷ்ய ஹாசம், சிரிப்பை அடக்கிக்கிறாராம். அவனுக்கு நேருக்கு சிரிக்காமல் ரொம்ப ஆதூரமாக அவனை விசாரிக்கிறதுக்காக போகிறார் அவர். சகலம் ஜகாத, எல்லாவற்றையும் வெளிப்பட உரைத்தார். அவர் என்ன வெளிப்பட உரைத்தாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.